4வது படிச்சுட்டு இருக்கும்போது எங்க அப்பாவுக்கு ரொம்ப நுரையீரல்ல வந்து சீழ் வடிஞ்சுதுயா. அது ரொம்ப சிவியரா போயிடுச்சு. அப்ப அந்த டாக்டர் படிச்சிருக்காரு. அவருக்கு ஆப்ரேஷன் பண்ற அளவுக்கு துணிவு இருக்கு. ஆனா அவர் என்ன தெரியுமாயா சொன்னாரு, நான் ஆப்ரேஷன் பண்ணிடுவேன், அவர் உயிரோட இருப்பார், ஆனா அவரால் இனிமே வண்டி, எங்க அப்பா அவர் ஓட்டுனாரு, இனிமே அவரால் வண்டி ஓட்ட முடியாது, நீங்க வீட்டில் வச்சுதான் பாத்துக்கணும்னு சொன்னாங்கய்யா. அதே எங்கள் அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என்னதான் ஒருத்தர் வீட்டில் இருந்து நான் துணிவாக கடவுள் துணை எனக்கு இருக்குது நான் செயல்பட்டால் கூட என்ன சொல்லுவாங்க, வீட்டில் ஆம்பளை வச்சுட்டு பொம்பளை வேலை செய்கிற அப்பறியா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அந்த நினச்சி துடிச்சாங்கய்யா, ரொம்பவே கவலைப்பட்டாங்கய்யா. அதுக்கு பலன் என்ன தெரியுமாய்யா, எங்கள் பெரியப்பா வந்து ஒரு கோயிலுக்கு போயிட்டு ரொம்ப எங்கள் அப்பாவுக்கு வந்து ரொம்ப அஃபெக்ஷன் அவர் மேலே, அவருக்கு இவர் மேலே அஃபெக்ஷன். அவர் வந்து ரொம்ப உருக்கமாக வேண்டி, கடவுளே இப்படி கதற மாதிரி வச்சிட்டியேன்னு நினச்சாங்கய்யா. அவர் அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு அந்த விபூதி எடுத்துட்டு வந்து வச்சாங்கய்யா. மறுநாள் காலையில் டெஸ்ட் பண்ணிட்டு அதே டாக்டர் பாயால சொல்கிறாரு, திஸ் இஸ் மெடிக்கல் மிராக்கிள்யா அப்படின்னு சொன்னார்யா.